ஹே காய்ஸ் 2024 பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரெய்டர் 160 அப்படிங்கிற 160cc ரெய்டர் மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெய்டர் மாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரெய்டர் 125ஓட டிசைன் பேட்டர்னில் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஆர் 164வியோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரெய்டர் 160 4 இன்ஜின் கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஆர் 164வியை விட கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ண போறாங்க. சோ இந்த ரெய்டர் 160 பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் அதாவது இந்த 2024ல ரெய்டர் 160 அப்படிங்கிற நியூ மாடல் 4 வால்வ் இன்ஜின் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 1,20,000 இருந்து 1,25,000 தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1,20,000 அப்படின்னாலும் கூட ஆர்டிஆர் 164வி விட நமக்கு ஒரு 4 இருந்து 5,000 rupees கம்மியாக தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக ஹோண்டா நமக்கு SP 160 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணாங்க. அந்த பைக்குக்கு ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் டிவிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ஹோண்டா SP 125ஓட டிசைனும் யூனிகான் 160ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து 160cc SP மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா ரெய்டர் 125ஓட டிசைனும் ஆர்டிஆர் 164வியோட இன்ஜின் பிளாட்ஃபார்மும் கொண்டு வந்து நமக்கு ஒரு 160cc பைக் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP 160க்கு ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான விஷயம். அதே மாதிரி கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல மைலேஜ் பைக், ஒரு கம்யூட்டர் பைக் இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக டிவிஎஸ் இந்த ரெய்டர் 160 அப்படிங்கிற 4 வால்வ் இன்ஜின் 160cc பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 164வியோட இன்ஜின் அப்படிங்கிறதுனால 159.7cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 4 வால்வ் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். 17 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்லயுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரெய்டர் 125 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, அதாவது அதோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கும் போது கூட ஒரு பெஸ்டான விஷயம் இருக்குங்க. ஏன்னா ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும், ஒரு பெஸ்டான அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்கனாமிக்ஸ் வந்து இந்த பைக்ல கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்டா இந்த பைக்ல கிடைக்கும். இந்த பைக்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS ஓட தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. மேபி லேட்டரா டியூவல் சேனல் ABS, டியூவல் டிஸ்க் பிரேக்லாம் கொண்டு வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது ரெய்டர் 125ல இருந்த அதே கிளஸ்டர் தான் 160 4 வால்வ் இன்ஜினுக்கும் கொண்டு வர போறாங்க. நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே கொண்டு வரதுனால கண்டிப்பா பெஸ்டான பைக்கா இருக்கும். இந்த பைக் 2024ல லான்ச் பண்ண போறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. அடுத்த